الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. وعن عثمان بن عفان رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம தொடர்ச்சியாக குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய அதனுடைய அடுத்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: உங்களில் சிறந்தவர் யார் குர்ஆனை கற்று மற்றும் கற்பிக்கின்றார்களோ. கற்கக்கூடியவரும் கற்பிக்கக்கூடிய இவர்கள் அனைவரும் என்ன உங்களில் சிறந்தவர்கள் ஆவார்கள். இந்த ஹதீஸில் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தைகளை கற்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், அதே போல இந்த வார்த்தையையும் இந்த குர்ஆன் வேதத்தையும் கற்பிக்கக்கூடியவர்களும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக பொதுவாகவே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கூறியிருக்கின்றான். குர்ஆனை ஓதுவதும் அதை புரிவதும் அதை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதும், அது ஒவ்வொரு எழுத்தாக இருக்கட்டும், அலிஃப் பா என்று கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், தஜ்வீத் முறையும் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், அதனுடைய விளக்க உரை தஃசீர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், மார்க்க சட்டங்களை சொல்லக்கூடியதாக இருக்கின்ற அனைத்துமே என்ன இவர்கள் சிறந்தவர்களாவார்கள் அல்லாஹுடைய பார்வையில். அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில் நாம் சிறந்தவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் அதை விட ஒரு சிறந்த பாக்கியம் என்னவாக இருக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லப்பட்ட சிறந்தவர்கள் இன்னார் என்று அந்த சிறப்புக்குரிய இடங்களில் நம்முடைய பெயரை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். முதல் நாம் குர்ஆனை ஓதுவதற்காக முயற்சி செய்யும். குர்ஆன் என்பது இது நமக்கு ஒரு வாழ்க்கையின் ஒரு நெறிமுறை. அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டங்களையும் ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இது நமக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. உறவுகள், நம்முடைய யாராவது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும் பொழுது உடனே பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம், உடனடி பார்க்குறோம். என்ன சொன்னார், என்ன ஏதாவது மெசேஜ். அல்லாஹ் தஆலா இது 1450 வருடத்திற்கு முன்னாலே இந்த வசனங்கள், இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு நமக்கு செய்தியாக சொல்லப்பட்டது. இதை நாம் மறக்கடித்து கொண்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய சமுதாயத்துடைய அவல நிலை என்றால் குர்ஆன் அது மையத்திற்காக ஓதப்படக்கூடியதாக இருக்கு. மையத் யார் இறந்தார்களோ அவர்களுக்கு ஓதுவதற்காக வைத்துக் கொள்கின்றார்களே தவிர உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதை படித்தோ அதிலிருந்து படிப்பினை பெறுவதோ அதில் இருக்கக்கூடிய உபதேசங்களை அடைவது கிடையாது. அதாவது ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள்: இன்னமா உன்சில் குர்ஆன லியுஅமல பிஹி. குர்ஆன் இறக்கப்பட்டதே எதற்காக? அதை அமல் செய்வதற்காக. فَاتَّخَذَ النَّاسُ قِرَاءَتَهُ عَمَلًا أَوْ كَمَا قَالَ رحمه الله. ஆனால் மக்கள் வெறும் ஓதுவதுதான் அமல் செயல்கள் என்று நினைத்து கொண்டார்கள். இல்லை என்றால் இது இறக்கப்பட்டது அதை படித்து அதன் பிரகாரம் அமல்படுத்துவதற்காக. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள். அது சிறு குழந்தைகளுடைய கற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும், மக்தபுடைய பாடங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதாக, இது அனைவர்களும் சிறந்தவர்கள். நாம் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டாம், குர்ஆனை கற்பிக்கக்கூடியவர்கள், அது கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் இங்கு உள்ள மக்களுக்கு மத்தியிலாவது சிறுவர்கள் அல்லது அவர்களை அவருடைய மதிப்பை இடப்பட மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் மிக உயர்ந்த மற்றும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது சிறு குழந்தையை கற்றுக் கொடுத்தாலும் சரி, அல்லது அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய பங்களிப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் சரி, பொருளாதார உதவியாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய அந்த மக்தபுடைய மற்ற விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்வதாக இருக்கட்டும், அதே போல அந்த நம்முடைய குழந்தைகளை நாம மக்தபுக்கு அனுப்பி குர்ஆனை ஓதக்கூடிய அந்த அமர்வில் நாம் சேர்த்தாலும் சரி, இது அனைத்துமே என்ன நன்மை நமக்கு கிடைக்கும். நன்மை இதற்கு கண்டிப்பாக உண்டு. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனை ஓதுவது முதல் கற்றுக்கொள்வது என்பது நாம் வாழ்க்கையின் முக்கிய அம்சமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்தான் என்றால் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும்.
இதைவிட ஒரு சிறந்த சதக்கத்து ஜாரியா என்பது, தொடர்ச்சியான நிலையான சதக்கா தர்மம் என்பது இருக்க. நாம் கற்றுக்கொண்ட அந்த குர்ஆன் ஓதுவதும் அதை புரிவதும் என்ற விஷயத்தை நாம் ஒரு சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால், இந்த குழந்தை ஒரு எடுத்துக்காட்டாக 60 வருடம் வாழ்கின்றது என்றால், 60 வருடம் அந்த நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதினால் அது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதும் சரி, நமக்கும் அதற்குரிய அஜர் கிடைக்கும். அவன் மூலமாக மற்றவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பொழுது அதையும் என்ன, நம்முடைய மௌத்துக்கு பிறகும் அதற்குரிய நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகையால் தான் நாம் இந்த குர்ஆனுடைய தொடர்பு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் மக்களுக்கு நாம கற்றுக் கொடுக்கும் பொழுது, குறிப்பாக தஃப்சீர் அல்லது அதனுடைய விளக்கம், இதுவும் என்ன இதில் அடங்கும், கற்றுக் கொடுக்கக்கூடியவன். ஆனால் நம்முடைய இஷ்டத்துக்கு பிரகாரம் என்ன செய்ய முடியாது, தஃப்சீர் செய்துவிட முடியாது. குர்ஆனுடைய வசனத்தை எடுத்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சுது அதை சொல்றேன் என்று மார்க்கம் தடுத்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில், மன் கால ஃபில் குர்ஆனி பிரஅயிஹி, யார் ஒருவர் குர்ஆனுடைய விஷயத்தில் தன்னுடைய ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார் என்றால், வல்யத்தபவ மக்அதஹு ஃபின்னார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை, நரகத்தில் ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கின்றார். தன்னுடைய சுய அபிப்பிராயத்தை அங்கு குர்ஆன்ல எனக்கு இது புரியுது என்று கல்வி இல்லாமல் சொல்கின்றார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை இங்கு சொல்லப்பட்டது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவு நமக்கு நன்மை. சில நேரத்துல இந்த அடுத்த ஹதீஸ்ல வரக்கூடிய அதே ஹதீஸ்ல வரக்கூடிய, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை அதன் படி இவ்வுலகத்தில் குர்ஆனை நல்ல முறையில் திறமையுடன் ஓதுபவர் நல்லவர்களும் கண்ணியமிக்க வானவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார். குர்ஆன் இயலாமையால் சிரமத்துடன் திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 நற்கூலி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இங்கு 2வது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம், எந்த அளவு நாம் முயற்சி செய்து படிப்போமோ, திக்கி திக்கி படிப்போமோ, சிரமப்பட்டு நாம் படிக்கும் பொழுது அந்த அளவு நமக்கு நன்மை. 2 நன்மை. ஒரு மனிதர் சரளமாக ஓதிக்கொண்டே போறார்னா அவருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை என்று எழுதப்பட்டது. அதே ஒரு மனிதர் சிரமப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சரிப்பும் வரும் பொழுது, அந்த ஸ்பெல்லிங் சொல்லும் பொழுது சிரமப்பட்டு அவர் உச்சரிப்பை முயற்சி செய்கின்றார் என்றால், அவருடைய சிரமத்திற்கு 2 மடங்கு நன்மை அவருக்கு கிடைக்கும். அப்பொழுது என்றால் எடுத்து பாருங்க, 20 குறைந்தபட்சம் 20 நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒரே ஒரு எழுத்து அலிஃப் லாம் மீம் என்ற 30. அப்போ அந்த நபர் சிரமப்பட்டு உச்சரிப்பு சரியான முறையில் சொல்லும் பொழுது அவர் கிட்டத்தட்ட 2 மடங்கு அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, அஜ்ருகி அலா கத்ரி நஸபுகி, உனக்கு எவ்வளவு சிரமம் ஏற்படுகின்றதோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மை, உனக்கு அஜரும் கூலியும் கிடைக்கும் என்று முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இப்போ இங்கு சரளமாக ஓதக்கூடியவருடைய சிறப்பு யாருடன் இருப்பார்கள்? வானவர்களுடன் இருப்பார்கள். அதுவும் எப்படிப்பட்ட வானவர்கள்? கண்ணியப்படுத்தப்பட்ட வானவர்கள். யாருடைய வாழ்க்கையில் சரளமாக ஓதக்கூடிய, குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தானோ, பெரிய பாக்கியசாலி, அல்லாஹ்விடம் அவர்களுக்கு பெரிய அந்தஸ்து. இதுவரை என்றால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஹதீஸ்களில் நாம் பார்ப்போம், குர்ஆனை மரணம் செய்து வரும், குர்ஆனுடைய அதை படித்து அதை அமல்படுத்தி தொடர்பு கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் அஹ்லுல் குர்ஆன். அஹ்லுல் குர்ஆன் என்ற என்ன, இந்த வழிகட்ட கூட்டம் கிடையாது. அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லி ஹதீஸ் நிராகரிக்கக்கூடியது. இங்கு அஹ்லுல்லாஹ் என்ற வார்த்தை வருகின்றது ஹதீஸ்ல. யாரு? ஹாமிலுல் குர்ஆன், இந்த குர்ஆனை சுமந்திருக்கக்கூடியவர்களுக்கு அஹ்லுல்லாஹ், அல்லாஹுடைய மக்கள். அஹ்லுல்லாஹ், அஹ்லுல் என்ற அந்த அந்த குடும்பத்திற்கோ அல்லது அந்த ஒரு சமுதாய ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சொல்லப்படும். என்னுடைய அஹ்ல் என்றால் என்னுடைய குடும்பம். இப்போ இங்கு எனக்கு அந்த குடும்பம் என்ன மிக முக்கியமாக இருக்கும் மற்றவர்களை விட. அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு என்று ஹதீஸில் வருகின்ற என்ன அர்த்தம்? குர்ஆனை ஓதக்கூடியவரும் இதை சுமந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய மக்கள். எல்லாமே அல்லாஹுடைய மக்கள் தான். அதில் பிரத்யேகமாக
அல்லாஹ் தன்னுடன் அவர்களை சேர்த்து செய்கின்றான். இவர்கள் என்னுடைய ஸ்பெஷல் ஹாஸ், என்னுடைய ஸ்பெஷல் மக்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹால குறிக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனுடைய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு வசனத்தை நாம் படித்தோம் என்றால், ஒவ்வொரு வசனத்தை படித்து அதை நாம புரிந்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில குர்ஆனே படிக்க தெரியாது என்று இருந்தாலும் நம்முடைய இந்த பள்ளிவாசல் ஐஜிசி பள்ளிவாசல்ல அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜருக்கு பிறகு ஒரு நமக்கு இங்கு இமாம் ஹாஃபிஸ் மூலமா என்ன குர்ஆன் தஜ்வீத் மூலமாக உச்சரிப்பை சரியான மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. பிராக்டிக்கலாகவும் அதை இங்கு அமல்படுத்தப்படுகின்றது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுகள் இன்னும் குர்ஆனுடைய சிறப்புகளை நாம் அறிவோம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் குர்ஆனுடைய எப்பொழுதுமே தொடர்புள்ளவர்களாகவும் குர்ஆனை அழகிய முறையில் படித்து அதை புரிந்து அதனுடைய சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய ஒரு அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக.